ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் நாட்களில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாரதி ஹேமாவை வேறு புது ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஹேமாவை டிசி வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. லக்ஷ்மி பாரதிட்ட இப்போது தனியாக பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக ஹேமாவுக்கு டிசி வாங்க போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த ஸ்கூலை விட்டு போயிடுறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, இது எவ்வளோ நல்ல ஸ்கூலுன்னு தெரியுமா, எதுக்காக இந்த ஸ்கூலை விட்டு போக போகிற அப்படின்னு கேட்குறாரு. இது நல்ல ஸ்கூலுனா ஹேமாவை நீங்கள் எதுக்காக வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. ஹேமாட்ட நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்ற உண்மையை நான் சொல்லிடுவேன் அப்படின்றதுக்கு பயந்து தானே நீங்கள் ஹேமாவுக்கு டிசி வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டரப்பா, நான் கண்டிப்பாக நீங்கள் தான் என்னோட அப்பான்னு சொல்லவே மாட்டேன், இனிமேல் நான் உங்களை அப்பான்னு என்றைக்குமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா இல்லாமல் இந்த ஸ்கூலில் என்னால் இருக்க முடியாது, அதே மாதிரி தான் ஹேமாவும் என்னை விட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டரப்பா, தயவு செஞ்சு ஹேமாவுக்கு டிசி வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, பேசுகிறதுக்காக போகிறாரு. ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஒருத்தர் வராரு. லக்ஷ்மிகிட்ட வந்து ஹேமாவோட டிசி கொடுத்துட்றாரு. ஹேமாவோட டேடிட்ட இதை கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. லக்ஷ்மி அந்த டிசியை பார்க்குறாங்க. அதில் டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்குது. அப்போ லக்ஷ்மி நினைக்கிறாங்க, ஹேமாவும் நானும் ஒரே டேட்டில் பிறந்தோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நாங்கள் பிறந்த வருஷம் எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹேமாவும் இப்போ அங்கே வந்துடுறாங்க. ஹேமாட்ட டிசியை கொடுக்குறாங்க லக்ஷ்மி. பார்த்த உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல லக்ஷ்மி அப்படின்னு அழுறாங்க. லக்ஷ்மியுமே அழுறாங்க. பார்த்த உடனே பாரதிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டிசியை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. நீ இந்த ஸ்கூலே படி ஹேமா, உன்னை இவ்வளோ அழ வச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் சாடிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் லக்ஷ்மி சௌந்தர்யா வீட்டுக்கு போகிறாங்க. ஹேமாவோட டிசியை கையில் வச்சுருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க சௌந்தர்யா. இது ஹேமாவோட டிசி, அப்பா கிழிச்சு போட்டார், அதை எடுத்து நான் ஒட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. டிசியில் என்னெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. சௌந்தர்யா சொல்கிறாங்க, டிசியில் என்ன இருக்க போது, ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், அது போக ஃபாதர் பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுமே பார்க்குறாங்க. ஹேமாவோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக தான் இருக்குது லக்ஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்படின்னா நானும் ஹேமாவும் ஒரே வருஷத்தில் எப்படி பிறந்தோம், நீங்கள் ஹேமாவை எனக்கு தங்கச்சின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது என்னோட அம்மாவோட அம்மா இறந்ததுக்கப்புறமா தாத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறமா அஞ்சலி சித்தி பிறந்தாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா மூத்தவங்க, அஞ்சலி சித்தி அவங்களோட வயசு கம்மி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹேமா எனக்கு தங்கச்சின்னா நான் பிறந்த வருஷத்தில் ஹேமா எப்படி பிறந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹேமாவோட அம்மாவை அப்பா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா, நீ கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, இதை போய் உன்னோட அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மாட்ட நான் கேட்டுட்டேன், அவங்க எந்த பதிலுமே எனக்கு சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. எனக்கு நல்லா தெரியும், நான் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. நீங்கள் சொல்லலைனாலும் எது உண்மைன்றதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் பாட்டி அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததான் வீட்டில் போயுமே கண்ணம்மாட்ட போய் சண்டை போடுறாங்க லக்ஷ்மி. நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லையாம்மா, ஹேமாவோட அம்மாவை அப்பா எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமாவோட அம்மா எப்போ இறந்தாங்க, நம்ம கிராமத்தில் இருக்கும்போதா அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யாவும் இப்போது கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. நீங்களாவது என்கிட்ட பதில் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யா ரெண்டு பேருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால லக்ஷ்மி, நான் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன், நான் கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. நில்லு லக்ஷ்மி, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரோட அப்பா மட்டும் ஒன்று கிடையாது லக்ஷ்மி, இங்கே நிற்கிற கண்ணம்மா தான் உனக்கும் ஹேமாவுக்கும் அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்த ரெட்டை குழந்தைங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா தான் சொல்கிறீங்களா பாட்டி, அப்போ என்னோட சொந்த தங்கச்சி தான் ஹேமாவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.